ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது பாருங்கள், சின்ன மீன் வாங்கி கழுவிட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், சின்ன சின்ன மீன் கழுவிட்டு இதில் போட்டு தண்ணி இருந்தால் அடியில் வடிஞ்சிரும், அதுக்காக வச்சுருக்கோம். இப்போ மீன் குழம்புக்கு இந்த பாருங்கள், இதில் பாதி தாளித்து கரத்துக்கு வச்சுக்கணும். குழம்பு தாளிக்க பாதி அரைச்சிக்கணும். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, சோம்பு கொஞ்சம் போட்டு ஒரு 3 பல் பூண்டு போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ரெடியானோன்னு காமிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. இது பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சாச்சு. புளி கரைச்சி, உப்பு, மிளகாத்தூள், புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அது நம்ம அதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம். கருவுடன்னு சொல்லுவோம்ல, போன வருஷம் போட்டது. பாருங்க, ஒன்று எடுத்துன்னு டப்பாவில் வச்சுப்பேன் கொஞ்சமாக. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு தாளிப்பு வடகம் போட்டுது நல்லா வடிச்சிட்டு இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மீன் குழம்பு ஹோட்டலில் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஹோட்டலில் எல்லாம் இப்படி தான் பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரைச்சி குழம்புல சேர்த்துப்பாங்க. மாங்காய் இருந்தால் கூட மாங்காய், அந்த வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம். மாங்காய் மீன் குழம்புலாம். இன்றைக்கி மாங்காய்லாம் கிடையாது. இது சிம்பிளாக வைக்கிறது. ஆனால் ஹோட்டல் டேஸ்ட்டு வரும் இந்த மீன் குழம்பு. நீங்கள் எப்போதுமே மீன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 பல் பூண்டு வச்சு அரைச்சி குழம்புல சேர்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும் அந்த மீன் குழம்பு. மாங்காய் இருந்தால் மாங்காய் கூட ஒரு துண்டு அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாங்காய் மீன் குழம்புலாம் நிறைய போட்டிருக்கேன். நான் நிறையா வீடியோலாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு யாரும் லைக் பண்ணல, ஆதரவு கொடுக்கல. எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிறையா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறையா. எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ மீன் குழம்ப சேர்த்துக்கலாம். குழம்பு சேர்த்தாச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி கொதிக்க விடுங்க. அப்புறம் மீன் போடுறப்ப காமிக்கிறேன். குழம்பு நல்லா செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா அந்த தட்டை போட்டு மூடி வச்சு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். மீன் போடுறப்ப காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக மேலே ஆடை பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் மீன் போட்டுக்கலாம். பாருங்க, மீன்லாம் குழம்புல சேர்த்துக்கலாம். எல்லா மீனும் குழம்புல சேர்த்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனும் குழம்புல சேர்த்தாச்சு. பாருங்கள், மீன்லாம் போட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. பாருங்கள், நல்லா இதுமாரி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுமாரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.